முருகப்பெருமானை வழிபாடு செய்ய முக்கியமான விரத தினங்களில் ஒன்றான கார்த்திகை திருநாள். தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வருகிற 27/1/2026 செவ்வாய்க்கிழமை வருதுங்க. இந்த கார்த்திகை விரதம் மேற்கொள்வதால் நமக்கு செவ்வாய் தோஷங்களால் ஏற்படும் திருமண தடை நீங்கும், மண்மனை தொடர்பான சொத்து பிரச்சனை தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சகோதர பிரச்சனைகள் தீரும், உயர் பதவி கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், நினைத்த காரியம் ஜெயமாகும். முருகனுக்கு முத வந்த பேரே கார்த்திகேயன் தாங்க. 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என பேர் வந்துச்சு. கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் தான் கார்த்திகை விரதம். விரதத்தை முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கி முழு நம்பிக்கையோடு கார்த்திகை விரதத்தை துவங்க வேணும். இந்த கார்த்திகை விரதத்தை பொறுத்த வரைக்கும் மொதல் நாள் பரணி நட்சத்திரத்தன்னைக்கே துவங்கணுங்க. பரணி நட்சத்திரத்தன்னைக்கு மதிய உணவோடு சாப்பாடு உட்கொள்வதை நிறுத்திடணும். மறுநாள் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு காலையிலே நீராடி அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருந்து மாலையில் கோவிலுக்கு போகலாம். முடியாதவங்க வீட்டிலேயே முருகனுடைய திருவுருவ படத்திற்கு மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யலாம். 6 விதமான நெய்வேத்தியங்கள் செய்து 6 விதமான மலர்கள் கொண்டு அர்ச்சித்து 6 விதமான முருகப்பெருமானுடைய போற்றி பாடல்கள் பாடி வழிபாடு செய்யலாம். முடியாதவங்க அவங்களால என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு பூஜை செய்யலாம். 6 விதமான நெய்வேத்தியங்கள் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், வெண்பொங்கல், தயிர் சாதம். 6 விதமான மலர்கள், வில்வ இலை, செவ்வரளி, மறிக்கொழுந்து, பன்னீர் ரோஜா, முல்லை மலர், தாமரை மலர். இந்த 6 நெய்வேத்தியங்களையும் முருகன் படத்துக்கு முன்னாடி வைத்து 6 மலர்களையும் 2 கைகளாலையும் எடுத்து மனதார நாம் எதற்காக கிருத்திகை விரதம் இருக்கிறோமோ அந்த பிரார்த்தனையை செய்து முருகனின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கணுங்க. அதற்கு பிறகு நெய்வேத்திய சாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரசாதத்தை விநியோகம் செய்யலாம். குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கிறவங்க சக்கரை பொங்கல் அல்லது ஏதோ ஒரு இனிப்பு வகையை வச்சு நெய்வேத்தியம் செஞ்சு சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது முருகனே மனம் மகிழ்ந்து வந்து அந்த உணவை எடுத்துக்கிட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதாக ஐதீகம். இத்தனை அற்புதமான தை கார்த்திகை விரதத்தை அனுஷ்டித்து வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வதோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.